இந்த வீடியோவில் 10th ஹிஸ்ட்ரி 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 60 வினாக்கள் வரும். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு 1852ஆம் ஆண்டு. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த இயக்கத்தின் முழக்கம்? ஆரிய சமாஜத்தின் முழக்கம். நாராயணகுரு எந்த ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? அருவிபுரம் என்ற ஊரில். வள்ளலாரின் பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது? திருவருட்பா என்னும் தலைப்பில். வைகுண்ட சுவாமிகள் எந்த அமைப்பை நிறுவினார்? சமத்துவ சமாஜம். எது வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் அடங்கிய நூலாகும்? அகிலத் திரட்டு. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 1891ஆம் ஆண்டு. ஐயன்காளி எந்த ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார்? 1907ஆம் ஆண்டு. பிரார்த்தனா சமாஜம் எங்கு நிறுவப்பட்டது? பம்பாய். விதவை மறுமணச் சட்டம் ஆண்டு? விதவை மறுமணச் சங்கம் ஆண்டு 1861. புனே சர்வஜனிக் சபா ஆண்டு 1870. ஆரிய சமாஜம் ஆண்டு 1875. அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிட கழகம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 1882ஆம் ஆண்டு. அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885ஆம் ஆண்டு. அன்னிபெசன்ட் பிரம்ம ஞான கருத்துக்களை எந்த செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார்? நியூ இந்தியா மற்றும் காமன் வீல். ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? பாபா ராம்சிங். அத்வைதானந்தா சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? நீலகிரி. பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆத்மராம் பாண்டுரங். நாராயண குருவின் சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு. 1851ஆம் ஆண்டு ரக்னுமாய் மஜ்தயாஸ்னன் என்ற சபையை நிறுவியவர் யார்? பருதுஞ்சி நவ்ரோஜி. யார் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக 1856ஆம் ஆண்டு மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது? பண்டித ஈஸ்வர வித்யாசாகர். பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஜோதிபா பூலே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மகாராஷ்டிரா. நாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேரளா. வைகுண்ட சுவாமிகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழ்நாடு. இந்தியாவில் எந்த சமயம் புத்துயிர் பெறுவதில் பிரம்ம ஞான சபை முக்கிய பங்காற்றியது? பௌத்த சமயம். இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் எது? மருதூர். ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு
பல்கலைக்கழகமாக உயர்ந்த ஆண்டு 1920ஆம் ஆண்டு. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி எங்கு உருவாக்கப்பட்டது? அமிர்தசரஸ். ராமலிங்க சுவாமிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 1856. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனாவில் திறந்தவர் யார்? ஜோதிபா பூலே. பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? பம்பாயில் தொடங்கப்பட்டது. பழமைவாத முஸ்லிம் உலமாக்கள் யாருடைய தலைமையில் சஹரன்போரில் பள்ளியை நிறுவினர்? முகமது பாசிம் நானோதவி மற்றும் ரஷீத் அகமது கங்கோத்ரி. ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். பிரம்ம ஞான சபையை நிறுவியவர் யார்? பிளாவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சதி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829ஆம் ஆண்டு. பிரார்த்தனா சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1867ஆம் ஆண்டு. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1857ஆம் ஆண்டு. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். 1907ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார்? அயோத்திதாசர். ஜமாத் உல் உல்லேமா அதாவது இறையியலாளர்களின் அவை யாருடைய தலைமையில் இயங்கியது? மௌலானா முகமது உல் ஹசன். எந்த மொழியில் நாராயணகுரு அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கினார்? மலையாளம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ். அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை எங்கு நிறுவினார்? சென்னையில் நிறுவினார். தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆதி பிரம்ம சமாஜம். அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார்? சர் சையது அகமது கான். பிரம்ம ஞான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1882ஆம் ஆண்டு. ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்று கூறியவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? நாராயண குரு. 1925ஆம் ஆண்டு திருமண வயது சட்டம் மூலம் திருமணத்திற்கான வயது எத்தனையாக உயர்த்தப்பட்டது? 13ஆக உயர்த்தப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860. ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம் எது? பஞ்சாப். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை முன்வைத்தவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். இவர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை ஆவார். உருவ வழிபாட்டை தவிர்த்தது எது? பிரம்ம சமாஜம். 1893ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் சொற்பொழிவு ஆற்றினார்? சிகாகோ. தன்னாட்சி இயக்க சங்கத்தினை நிறுவியவர் யார்? அன்னி பெசன்ட். எந்த இயக்கம் சுத்தி என்னும் சுத்திகரிப்புச் சடங்கை வகுத்து கொடுத்தது? ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் எது?
எதிர்மத மாற்றம். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் நூல் எது? சத்யார்த்த பிரகாஷ். சர் சையது அகமது கான் ஆங்கில நூல்களை எந்த மொழியில் மொழியாக்கம் செய்தார்? உருது மொழியில். ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி எது? வங்காளம். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1828ஆம் ஆண்டு. குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? ஜோதிபா பூலே. ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு எது? 1893ஆம் ஆண்டு. சத்ய சோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஜோதிபா பூலே. 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக பிரிக்கலாம். அவ்வளோதான்.